ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ்ஹோம். நான் ஹேமா நாகராஜன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டக்குன்னு இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான் சொல்லணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை ஒரு மைக்ரோவேவ் அவனும் மைக்ரோவேவ் பவுல் தாங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோவேவ் பால் கோவா தான். அதுக்கு தேவை ஒரு பாட்டில் கண்டென்ஸ்டு மில்க்கு, அப்புறம் கேர்டு. நான் இவ்வளோ பெரிய டப்பா எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் தேவை 3 டேபிள் ஸ்பூன் தான். அப்புறம் கீ. இந்த மூணையும் வச்சு எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ஸ் மில்கை ஓப்பன் பண்ணி பவுலில் சேர்த்துடுவோம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. பவுல் வந்து கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. சின்ன பவுலாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்கும். இப்போ அதில் 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் நம்ம சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லம்ஸே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து மைக்ரோவேவ் அவனில் வச்சிட வேண்டியதுதான். மைக்ரோவேவ் அவனில் நான் வந்து 2 மினிட்ஸாக வச்சு எடுப்பேன். இப்போ பாருங்கள், நான் மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டைமரை வந்து 2 மினிட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 மினிட் நமக்கு எண்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி கர்டில்டான மாதிரி தான் இருக்கும். அது கூட இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது அடுத்த 2 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் எண்ட் ஆயிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது அடுத்தால எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த கோவா ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மிக்சிங்கில் தான் இருக்குது, நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் எடுத்து. இப்போ நான் உள்ளே வச்சு அடுத்த 2 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ண போகிறேன். அதாவது இது எண்ட் ஆகும்போது 6th மினிட் எண்ட் ஆகும். அந்த மாதிரி அடுத்த 2 மினிட்ஸ்க்கு இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தால நம்ம 6th மினிட் எண்ட் ஆயிருச்சு. நான் 6th மினிட் எண்டிங் சொன்னால் ஒரேடியாக 6 மினிட்ஸில் வச்சிடாதீங்க. நடுவில் எடுத்து கண்டிப்பாக ஸ்டேர் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ கொஞ்சம் தண்ணி செக்ரிகேட் ஆகி மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போவும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நான் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கலக்கிறதுல தான் இருக்குது. இப்போ கலந்தாச்சுல. இப்போ மறுபடியும் மைக்ரோவேவில் வச்சிடலாம். இப்போ நம்ம 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 மினிட்டாகவே வச்சிடலாங்க. ஏன்னா மைக்ரோவேவ் ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃபர் ஆகும். அதனால் நானுமே 1 மினிட்டாக தான் வச்சு காமிக்கிறேன். இப்போ 1 மினிட் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எண்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி நிற்க தான் செய்யும். லாஸ்ட்டாக பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் தண்ணி நிற்கி நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் 1 மினிட் வச்சிடலாம். இப்போ நல்லா கிளறிட்டேன். இதை மறுபடியும் அவனுக்குள்ளே வச்சு அதே மாதிரி 1 மினிட்டே வைங்க. நான் 1 மினிட் ஏன் வைக்கிறேன்னா, கடைசி தான் இந்த பதம் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆயிரும் நம்ம நிறைய வாட்டி பண்ணோன்னா. அதுக்காக தான். இப்போ 1 மினிட் வச்சாச்சு. அதுவும் எண்ட் ஆகி இப்போ எடுக்க போகிறேன் பாருங்கள். இப்போ எடுத்து பாருங்கள். இப்போ வந்து நல்லா அந்த பால்கோவா ஃபார்மேஷனே உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் லைட்டாக லிக்விடாக இருக்கிறதுனால நான் மறுபடியுமே இதை ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு மறுபடியுமே ஒரு நிமிஷம் வைக்கிறேங்க. இப்போ அந்த 1 மினிட் முடிஞ்சிருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போதே தெரியும் ஒரு கலர் சேஞ்சிங்கும் அந்த கோவா ஃபார்மேஷனும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த கோவா பார்க்குறதுக்கே எவ்வளோ ரிச்சாக நல்லா அழகாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் கூட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி கூட இருக்கக்கூடாதுல்ல பால்கோவாவில். அதுக்காக நான் மறுபடியும் ஒரு கிண்டிட்டு நான் திருப்பியும் மைக்ரோவேவில் அதே மாதிரி 1 மினிட் தான் வைக்கிறேன். 1 மினிட் வச்சு ஆன் பண்ணிட்டேன். எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுதான் ஃபைனல். இதுமேல் நம்ம வைக்க போகிறது இல்லை. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக திக்காக நல்ல ஒரு ரிச்
ரிச்சான ஒரு பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மணலாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்தோடனே ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடியது தான். மைக்ரோவேவ் மட்டும் இருந்தால் போதும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷேர் பண்ணுறதுக்கும் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டாகவும் இருந்து. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கை கடுக்க பண்ணாமல் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம மைக்ரோவேவ் பால்கோவா ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், டேக் கேர், பபாய்.